நாகை எப்படியோ நல்லபடியாக பிரச்சாரம் அது முடிஞ்சுது. பட்டாசாக இருந்துச்சு, செம்ம பட்டாசு. வந்து இருக்கிற இடம் செம்ம அது மாதிரி இருந்துச்சு. போட்டு தாக்குன்னு தாக்கிட்டார் டிஎம்கேவை. அது இல்லாத உள்ளூர் பிரச்சனையும் நிறைய பேசியிருக்காரு. மழை வெஞ்சால் நெல் எல்லாம் ஈரமாகுது, அதுக்கு எதனா செஞ்சிங்களான்லாம் கேட்டிருக்காரு. பெரிய விஷயம் அதெல்லாம். செஞ்சிங்களான்னா என்ன செஞ்சிங்கன்னு நீங்கள் தெரியல. இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலை. சொல்லப்போனால் இதெல்லாம் செய்யலான்னும் போது தான் ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நீங்கள் எல்லாமே செஞ்சுருக்கோம், எல்லாமே நம்ம நல்லா பண்ணியிருக்கோன்றது நீங்கள் தான் சொல்கிறீங்க 4 வருஷமாக. பட் என்ன செஞ்சீங்கன்றது எங்களுக்கு தெரியல. பிரித்து மேய்ஞ்சிட்டார். திமுகவுக்கு இனி சுத்தமாக தூக்கமே இல்லை. இனி வரப்போகிற நாட்களில் இன்னும் இதை விட பயங்கரமெல்லாம் இருக்க போகுது. செஞ்சிங்களா செய்யலை. என்ன தான் செஞ்சீங்க இப்போ 4 வருஷம்? அப்போ சும்மா பெருமைக்கு தான் செஞ்சோன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஒன்றும் செய்யலை. எவ்வளோ கண்டிஷன்ஸ், எவ்வளோ தடைகள். உக்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, கையாட்டக்கூடாது. அது பேச மாட்டார்னு நினச்சோம், அதுவும் பேசிட்டார். இனி வரப்போகிற நாட்களில் இந்த பர்மிஷன் பற்றி திமுக கொஞ்சம் யோசிக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஓவர் இல்லையா? உள்ளே உக்காரணும், கை நீட்டக்கூடாது, சிரிக்கக்கூடாது, தலையாட்டக்கூடாது, திரும்பக்கூடாது. நிஜமே அது காமெடியாக தான் இருக்குது. இந்த மாதிரிலாம் அவர் சொல்லும் போது அது இன்னும் காமெடியாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறது? ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்ப ஒஸ்ட்டு இந்த திமுக. விஜயண்ணா மட்டும் இல்லைன்னா இது யாருக்குமே தெரியாது. அப்படியே போயிட்டே இருக்கும், மந்தமாகவே போயிட்டு இருந்திருக்கும். பட் இவர் வந்த பிறகு தான் எல்லாமே மாறுது. எல்லாமே யோசிக்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் தெரிஞ்சுக்கிறாங்க. இனி வரப்போகிற நாட்களில் டங்கு வர ஆரம்பிச்சிடும். போட்டு செம்மடி அடிச்சுக்கிறாரு. எதிர்பார்க்காததெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார். நான் இதை பற்றி பேச மாட்டார்னு நினச்சேன், பர்மிஷன் பற்றிலாம். பட் பேசியிருக்காரு. பாவம், அவரும் மனுஷன் தானே. உள்ளே கஞ்சிட்டா வர முடியும். அவருக்கு ஆசை இருக்குல்ல, மக்களை பார்க்கணும், கையாட்டணும்னு. நீங்கள் மட்டும் ரோட் ஷோ பண்ணலாம், நீங்கள் மட்டும் நடந்து போகலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் விஜயண்ணா பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே நீங்கள் அந்த மாதிரி தடை போட்டிங்கன்னா மக்கள் நாங்கள் அதுக்கான குரல் கொடுப்போம். ஏன்னா இப்போ அவர் எங்ககிட்ட பர்மிஷன் கேட்டார். இதுக்கப்புறமும் நீங்கள் தரலின்னா அது வேறு மாதிரி கிரியேட் ஆகும். இருக்கிற கொள்கை, மானம் எல்லாமே உங்களுக்கு போயிடும். சரிங்களா? அதனால் யோசிங்க, யோசிச்சு பண்ணுங்க. செம்மடி அடிச்சுக்கிறாரு, ரொம்ப டேஞ்சர். உங்கள் முதலீட்டுக்காக போனீங்களா? சரி, தமிழ்நாட்டு முதலீட்டுக்காக போனீங்களா இல்லை உங்கள் முதலீட்டுக்காக போனீங்களா? அதுவும் செம்மை கேட்டிருந்தார். ஸோ நம்ம என்ன பண்ணாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்றானே அப்படின்றது தான் உங்கள் மைண்ட் வாய்ஸ் தெரியுது. ஏன்னா நீங்கள் பண்ணுறது எல்லாமே அவருக்கும் தெரியுது. எங்களுக்கு தெரியலனாலும் அவருக்கு தெரியும். சரியா? இந்த மைக் கட் பண்ணுறது எனக்கு அப்பயே டவுட்டு, இது இவனுங்க பார்த்த வேலை தான் அப்படின்னு. இந்த மைக் ஒயர் கட் பண்ணுறது, கரண்ட்டு கட் பண்ணுறது, இதெல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது. நீங்கள் அது மாதிரி பண்ணுறதே வேஸ்ட்டு. ஆனால் செம்மடி அடிச்சுக்கிறாரு. இன்றைக்கி தூங்கின மாதிரி தான். இன்றைக்கி அப்புறம் ஒரு வாரம் இல்லை, ஒரு நாளும் உங்களுக்கு கதி கலங்கிடும். உங்களுக்கு ஒரு வாரம் ஃப்ரீ. ஆனால் அதான் சொன்னார், ஒரு வாரம் ரெஸ்ட்டு, ஓய்வு உங்களுக்கு. இன்னும் டெய்லியும் போட்டு அடிச்சுட்டு இருந்தேன்னா பாவம் செத்து போயிடுவீங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு முறை அடித்தா போதும். இந்த ஒரு நாள் வச்சு அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அடித்தாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் அடிக்கணும். நீங்கள் அவரை தொட்டிங்கன்னா ரியாக்ட் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமும் பர்மிஷனுக்கெலாம் அது மாதிரி பண்ணிங்கன்னா மக்கள் நாங்கள் முடிவு பண்ணுவோம். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அது மாதிரி பண்ண மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அது என்னங்க, ரோட் ஷோ பண்ணக்கூடாது, கையாட்டக்கூடாது, திரும்பக்கூடாது, நடக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு அப்போ என்ன தான் பண்ணோம்? அதுக்கு பிரச்சாரமே பண்ணாமே இருக்கலாமே. ஆனால் நீங்கள் மட்டும் பண்ணலாம். மக்களை போய் சந்திக்கக்கூடாது, அவருக்கு குறைய கேட்டுறக்கூடாது. இப்போ அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. இனி வரப்போகிறவங்களதில் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்ன பூச்சண்டி கட்டினாலும் சரி, அதுக்கு ரியாக்ட் வேறு மாதிரி தான் இருக்க போகுது. இனி இது ஸ்பீச்சும் வேறு மாதிரி தான் இருக்கும். போன வாரம் இருந்தது வேறு, இந்த வாரம் போட்டு அடின்னு அடிச்சிட்டாரு. இப்போதைக்கு நாமக்கல் வரையும் தான் முடிஞ்சிருக்கு, நாகப்பட்டினம் வரைக்கும் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் திருவாரூர் இருக்குது. இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்காரு. அங்கே என்ன போட்டு அடிக்க போகிறாரு தெரில. நாகப்பட்டினத்தில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யலன்றது 1 by 1 சொல்லியாச்சு.
அதுதான் நீங்கள் எல்லோரும் ஏமாற்றி ஓட்டு வாங்கிட்டீங்க. இதுக்கப்புறம் மக்கள்லாம் சும்மா இருக்க மாட்டோம், தெளிவாயிட்டோம். யாருக்கு ஓட்டு போட்டால் யாருக்கு நல்ல நடக்குன்றது தெரிஞ்சு போச்சு. இதுக்கு இன்னும் 4 மாதம் தானே, என்ஜாய் பண்ணிங்க. நீங்கள் எதுவும் செய்ய போகிறது இல்லை. இதுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தை மட்டும்தான் நீங்கள் கொள்ளையடிச்சு வச்சுக்கிறீங்க. மக்கள் எப்படி போனால் என்ன ஆகுது, நாம் நல்லா இருக்கணுன்றது தான் உங்கள் எண்ணமாக இருக்குது. அதுதான் விஜய் அண்ணனும் சொல்லியிருக்காரு. இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சிங்க. இதுக்கப்புறம் வர எலெக்ஷனும் சரி, 5 வருஷத்துக்கு வரப்போகிற எலெக்ஷனும் சரி, எப்போவுமே நீங்கள் வரவே முடியாது. அவ்வளோதான், வாஷ் அவுட்டு தான். நீங்கள் ரொம்ப கஷ்டம். இதுக்கப்புறமாச்சு இனி வரப்போகிற எலெக்ஷனில் நேர்மையாக, தில்லா, கெத்தா நின்று ஃபேஸ் பண்ணுங்கள். அதுதான் தளபதி சொன்னதும். ஓகேவா? சும்மா இந்த உருட்டுறது, மிரட்டுறது, கரண்ட் கட் பண்ணுறது, ஒயர் கட் பண்ணுறது, இதெல்லாம் சில்லியெல்லாம் பண்ணாதீங்க. இனி டிவிகே விசஸ் டிஎம்கே நடுவில் தான் போட்டியே. ஓகேவா? அதனால் யாருக்கு ஓட்டு போடணுன்றதை மைண்டில் வச்சுன்னு பண்ணுங்கள். வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாருன்னு தானே சொன்னீங்க, அதுக்கான ரீசனும் சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு போட்டு அடிக்கிறது தான் வேலையே. ஏன்னா டெய்லி அடித்தா நீங்கள் நொந்துருவீங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு வாட்டி அடித்தா போதும். மக்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, வேலைக்கு போகிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு மட்டும் காரணத்துக்காக தான் சனிக்கிழமை அந்த பாலிட்டிக்ஸ் பண்ணுறதே. உங்களை அடிக்கிறதுக்கும் அந்த ஒரு வாரம் கரெக்டாக இருக்கும். டெய்லியும் பண்ணி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுதான் அவர் சொல்கிறது. அது எல்லாருக்கும் புரியுறவங்களுக்கு புரியும், புரியாத தற்கொலைங்களுக்கு அது புரியாது. இதுக்கப்புறம் புரிஞ்சுப்பாங்க. இனி வரப்போகிற டிபேட்டில் அதுதான் ஒரு எண்டாகவே இருக்கும். இனி 26 டிவிகே விசஸ் டிஎம்கே மட்டும்தான். அதில் வின் பண்ணுறது டிவிகே மட்டும்தான். விஜய் அண்ணா சிஎம் ஆவார். நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.